பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்க சார். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்லை ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா? இல்லை எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு, அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா?
இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதுல தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.